பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கனவுகளும் தரிசனம் என்று ஒரு எபிசோடை உங்களுக்கு நான் ஆரம்பிக்கிறேன். பாரத்தோடு இருப்பவர்கள், வேதனையோடு இருப்பவர்கள், நோய்களில் இருப்பவர்கள், என்ன செய்வதென்று அறியாது இருக்கிறவர்கள், உங்களுக்கு இது ஒரு ஊற்று சக்தி மாதிரி, ஊட்டசக்தி மாதிரி, உங்களுக்கு பரலோகத்தின் சக்தியை உணர இந்த ஒரு தரிசனத்தையும் கனவுகளையும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அநேகர் இந்த உலகத்தில ஏதாவது ஒரு காரியத்தில எங்கள் வேதனையோடு இருக்கலாம். இதை நீ கேட்டவுடனே உங்கள் வேதனைகளையும் உங்கள் துக்கங்களையும் அவர் விடுதலை ஆக்குவார். ஒரு நாள் நான் வேதனையில் இருக்கும் பொழுது, பாரத்தோடு இருக்கும் பொழுது, நான் என்ன செய்வது என்று அறியாத இருக்கிற நாட்கள், அந்த நாட்களிலே என்னை ஒரு இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒரு இந்து சகோதரர், நானும் இந்து குடும்பத்தில் பிறந்தவன் தான், என்னிடத்தில் வந்து இயேசுவை பற்றி அறிமுகப்படுத்தினார். எங்கள் சகோதரி மூலமாக நான் வீட்டுக்கு செல்லும் பொழுது, என் சகோதரி வீட்டுக்கு அவர் வந்திருந்தார். அந்த வேளையில அவருக்கு சொல்வதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு புதிய காரியமாக தோன்றியது. காரணம், நான் சிறு வயது முதல் எந்த கடவுளுக்கும் என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்கவில்லை. காரணம், நான் வாழ்க்கை சிறு குழந்தையிலிருந்து பார்க்கும் பொழுது சில தவறான காரியங்களை பார்த்து பார்த்து தேவன் இல்லை என்ற ஒரு கொள்கையிலே நான் எத்திஸ்ட் என்று சொல்லக்கூடிய, நாத்திகன் என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டத்திலே, தேவன் இல்லை என்று சொல்லுகிற அந்த கூட்டத்திலே நான் பங்காக இருந்தேன். பல நாட்கள் நான் தேவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையிலே நான் நல்லவனாக இருந்த நானே தேவன், கெட்டவனாக இருந்தா நானே ஒரு அசுத்தம் பண்ணி சொல்லி எனக்கு நானே ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொண்டு நான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்தேன். ஆனால் 40 வருடம் கடந்து விட்டது. 40 வருடத்தில நான் ஒரு பெரிய ஒரு பாரத்தையும் வேதனையும் சந்திக்கக்கூடிய ஒரு காரியம் வந்தது. பயங்கரமான வேதனை. காரணம், நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிற ஒரு பாரம். எப்படி என்றால், நான் ஆரம்பம் முதல் எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தது. நான் வேலை செய்த இடத்துல ஒரு 1600 பேர் வரையில் வேலையை அமர்த்தி அவரிடத்துல ஏதோ லஞ்சம் வாங்காதபடி நான் வாழ்ந்து வந்தேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், 5 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் சிட்டி பேங்க் என்ற இடத்துல எனக்கு ஆத்தரைஸ் கொடுத்து 5000 பேருக்கு நான் கொடுக்க, என்னுடைய வேலை செய்கிறவர்களுக்கு எனக்கு ஒரு அதிகாரத்தை தந்தார்கள். ஆனால் நான் செய்யும் வேலையில உண்மையாக செய்கிறேன் என்று ரொம்ப சந்தோஷத்தோடு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் வந்தது, அந்த உண்மையான நன்மையான காரியம் செய்ததை ஒருவர் கூட அதை நினைக்காமல் எனக்கு வேறு விதமாக அவர்கள் எனக்கு பாரத்தை உண்டு பண்ணினார்கள். ஏனென்றால் இந்த உலகத்திலே கோடி கோடியாக டீல் பண்ற ஆட்கள், லட்ச லட்சமாக சொசைட்டில டீல் பண்ற ஆட்கள், அவர்கள் சும்மா இருப்பார்களா? ஏதாவது அவர்கள் அவங்களுக்காக செய்வாங்கன்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே. ஆனால் ஆண்டவர் பொதுவா சொல்லுகிறேன், நான் அந்த எண்ணத்தில் இல்லை. நான் லஞ்சம் வாங்கவில்லை. வாலண்டரா வந்து ஒரு சிலர் எனக்கு கொடுப்பாங்க, அது கூட நான் தடை செய்வேன். இப்படியாக நல்லபடியாக வாழ்ந்திருக்கும் நேரத்தில் நான் நீதியாக இருக்கிறேன் என்று சொல்ல நான் வரவில்லை. ஏனால் வேதத்தில நம்முடைய நீதியெல்லாம் அது கந்தையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியா இருக்கும் பொழுது, ஆனாலும் எனக்கு மனதுக்கு தோன்றியபடி நான் ஒரு நீதியில வாழ்க்கை நடக்கும் பொழுது, இவர்கள் எல்லாரும் சேர்ந்து
என்னை அவதூறு செய்ததுனால எனக்கு ஒரு பெரிய பாரம் வந்தது. பிரியமான தேவஜனமே, எல்லாருக்கும் எல்லா வகையில ஒரு பாரம் வரும். ஒன்று, நாம் செய்த ஒரு பாரம் வரும். செய்யாத காரியத்தை சொல்லும் பொழுது அது அதிகமான ஒரு பாரம் வரும். நான் செய்யாத காரியத்தை நான் செய்தேன் என்று சொல்லி என் மீது அபாண்டமாக போட்டு என் பெயரை அப்படியே கெடுத்து விட்டார்கள். இன்னைக்கும் கூட இருப்பவர்கள் தான். அது வரப்போகிற நாட்களிலே நான் பார்க்கும் பொழுது அது நன்மைக்கு ஏதுவா நடந்திருக்கிறது நான் நினைக்கிறேன். இப்படி வேதனையில் இருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் கூட ஏதாவது ஒரு வேதனையில நீங்கள் அமர்ந்திருக்கலாம். குடும்பத்திலும், இல்ல ஒரு ஆபீஸ் வேலையிலும், இல்ல திருமண வாழ்க்கையிலும், இல்ல தனிமையா இருக்கும் நேரத்திலும் ஒரு வேதனை நீங்கள் சந்திக்கலாம். ஆனால் இன்று சொல்லுகிறேன், அந்த வேதனை நீக்குகிறவர் ஒருவர் உண்டு. அந்த வேதனை நீக்கிற ஆண்டவர் என்னிடத்தில் வந்தார். இந்த வேத வசனத்தில பார்க்கும் பொழுது கொலோசியர் 1:16 அவர் உண்டாக்கினது, நீங்கள் பார்க்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அவரே உண்டாக்கினார். கிரியேட்டர் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்ட், அவரே உண்டாக்கின தேவன். ஆனால் அதே வேளையில யோபு 38:4 கர்த்தர் இந்த அஸ்திபாரத்தை, பூமி அஸ்திபாரத்தை போட்டவர், இவர் ஒரு நாள் என்னை சந்தித்தார். பிரியமான தேவஜனமே, வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி பார்த்தபடி பெரியவர், பூமிக்கு அஸ்திபாரம் போட்டவர், இந்த வானத்தை உண்டாக்கினவர், அவர் ஞானத்தினாலும் அவருடைய சிந்தனையினாலும் பூமியை வானத்தையும் உண்டாக்கினவர். அவர் ஒரு நாள் நான் நன்றாக தூங்கி இருக்கும் பொழுது, உறங்கும் வேளையில நான் 10 அடி தூரத்தில அந்த ஆண்டவராகிய இயேசுவை நான் இருதயத்தின் ஆவியின் உள்ளான கண்களினாலே அவரை நான் பார்த்தேன். எபேசியர் 1:18 படி உங்களுடைய உள்ளான கண்கள் திறக்கும்படியாக என்று வேதம் சொல்லுகிறது. நம் உள் கண்கள் உண்டு. அந்த கண்களினாலே அந்த அழகான மகிமையான முகத்தை, உலகத்தை உண்டாக்கின தேவனுடைய முகத்தை காண கர்த்தர் எனக்கு ஒரு கிருபை தந்தார். அந்த முகத்தை பார்த்த உடனே, ஐயோ, நான் ஒரு இந்து குடும்பம், ஒரு நாத்திகனாக இருக்கிறேன், ஆனால் என்னை பார்த்து அவர் நகைக்கிறாரே என்று நான் பார்த்து யோசித்து கொண்டே இருக்கிறேன். நான் வாசலிலே படுத்து கொண்டிருக்கிறேன். வாசலிலே ஒரு தலகானை வைத்து நான் படுத்து கொண்டிருக்கிறேன். வலது பக்கம் இப்படியாக படுக்கும் நேரத்தில் அவர் என்னை பார்த்து நகைத்தார். நகைத்தது மாத்திரமல்ல, அவர் நடந்து எனக்கு முன்பாக வந்தார். அவர் நடந்து வந்து நான் படுத்திருக்கும் அந்த வாசல் முன்பாக 3 படி இருக்கிறது. அவர் நல்ல ஹைட்டாக இருக்கிறார், நல்ல உயரம். அவர் 3வது படியில காலை வைத்து குனிந்து, இந்த காதில ஆண்டவர் ஆங்கிலத்தில மார்க் 11 என்று 5 முறை சொன்னார். அதை சொல்லி முடித்தவுடனே நான் திடீரென்று எழுந்து விட்டேன். எழும்பும் பொழுது வேதம் இல்லை, வார்த்தை இல்லை, வேத வசனம் இடத்தில் இல்லை. ஆனால் அவர் சொன்ன அந்த மார்க் 11 என்று சொன்ன காரியம் மாத்திரம் எனக்கு புரிந்தது. இமீடியட்டாக அன்று ஈவினிங்க, அன்று இரவே எங்க சகோதரி வீட்டில் வந்த அவர் சந்திக்க கிருபை செய்தார். அவர் சாதாரணமாக ஒரு என்ஜினியர் படித்து இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுத்து முழு நேரம் ஊழியம் செய்த ஒரு நல்ல தேவ மனிதன். அந்த மனிதனை நான் போய் சந்தித்து, சகோதரரே, கர்த்தர் எனக்கு இந்த தரிசனத்தை தந்தார், இந்த அதிகாரத்தை எனக்கு கர்த்தர் என் காதிலே சொன்னார். சொன்ன மாத்திரத்தில் அவர் என்னை கட்டி பிடித்து, கர்த்தர் உங்களுக்கு இந்த தரிசனம் தந்ததுக்காக நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லி
அவர் கட்டி பிடித்து அந்த வசனத்தை எனக்கு தெளிவுபடுத்தினார். மார்க் 11 அதுல இயேசு வருகிறார், சிஷ்யர்கள் வருகிறார்கள். 2 சிஷ்யர்களை அழைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அந்த கிராமம் இன்றைக்கு அது பெத்தானியா என்ற கிராமம். அந்த கிராமத்துக்கு போய் நீ ஒரு கழுதை கட்டியிருப்பதை காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் 2 சீஷர்கள் அவர் போகிற நேரத்தில் மார்க் 11 படிக்கும் பொழுது வாசல் அருகே ஒரு கழுதை கட்டி இருப்பதை கண்டார்கள். பிரியமான தேவஜனமே, தேவன் பேசின அந்த வார்த்தை, நான் வாசலில் படுத்து கொண்டிருந்தேன், வாசல் அருகே ஒரு கழுதை என்று சொன்ன உடனே, கழுதை அருகுறி ஒரு பாரமான ஒரு பிராணி, பாரத்தை வைத்திருக்கிற ஒரு பிராணி போல கழுதை என்று சொன்ன உடனே அதற்கு ஒரு 6 அறிவு இல்லை. 6 அறிவு இல்லாத, ஞானமே இல்லாத, இஷ்டம் போல வாழ்ந்த என்னை கர்த்தர் அங்க கட்டி வாசல் அருகே கட்டியிருப்பதை காண்பீர்கள் என்றார். நான் வாசல் அருகே தான் நான் படுத்து கொண்டிருந்ததை கர்த்தர் பார்த்து நெருங்கி வந்து என்னோடு பேசினார். அதை வாசல் அருகே இருவழி சந்தியிலே, வீதியிலே, அப்ப எனக்கு நான் இருந்த வீடு, எனக்கு முன்பாக வீதி இருந்தது, வாசல் இருந்தது. அந்த வாசல் நான் படுத்து கொண்டிருந்தேன். அதே போல வீதியிலே வாசலிலே அந்த கழுதை கட்டியிருப்பதை கண்டார்கள். கண்டு அதை அவிழ்த்தார்கள். அதை அவிழ்த்தவுடனே அதை ஆண்டவரிடம் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். இந்த ஆண்டவரிடம் எடுத்துக்கொண்டு வந்த பிறகு அதன் மேல் வஸ்திரங்களை போட்டார்கள். நடக்கும் பாதையில இலைகளை, கிளைகளை போட்டு அதன் மீது ஆண்டவர் தேவாலயத்துக்கு நடந்து சென்றார். பிரியமான தேவஜனமே, அந்த கழுதை வந்த ஒரு பாக்கியம் பாருங்க. எங்கேயோ கட்டியிருந்த கழுதை மீது ஆண்டவர், உலகத்தை படைத்தவர், அவரால் ஒன்று கூட பார்க்கிற ஒன்று கூட அவர் இல்லாமல் அது உண்டாகவில்லை. அந்த ஆண்டவர் தோளின் மீது அமர்ந்து அவர் தேவாலயத்துக்கு சென்றார். தேவாலயத்துக்கு சென்றவுடனே அங்க தேவாலயத்தில எல்லாம் விற்கிறவர்களையும் அவர்கள் செய்யும் காரியங்களையும் கர்த்தர் அந்த தேவாலயத்தை பார்த்து தேவாலயத்தை சுத்தம் செய்தார். பிரியமான தேவச்சலமே, தேவாலயத்தை சுத்தம் செய்யும் பொழுது இந்த கழுதை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த கழுதை கூட அந்த தேவாலயத்தை எப்படி சுத்தம் செய்தாரோ அதற்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு ஏன்னா சுத்தம் செய்கிற ஆண்டவர் அந்த கழுதை மீது அமர்ந்து கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் துக்கத்தோடு, பாரத்தோடு, நீ வேதனையோடு அமர்ந்திருக்கிற நீ, நான் வேதனையோடு இருக்கும் பொழுது இயேசு என்னை தேடி வந்து என்னோடு பேசி என் தோளின் மீது அமர்ந்தார். நான் வேறல்ல, நீங்கள் வேறல்ல. நீங்கள் முழு உள்ளத்தோடு அவரை கூப்பிடும் பொழுது, உலகத்தை படைத்தவர் அவர் பரலோகத்தில மாத்திரம் அமர்ந்தில்லை, அவர் கூப்பிடுற குரலுக்கு அவர் பதில் தருகிற தேவன். உனக்கு எட்டாததும் உனக்கு அறியாததும் அவர் செய்கிற தேவன். இந்த நேரத்துல அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருகிறேன். பிரியமான தேவஜனமே, நான் சொன்னது ஒன்றே ஒன்று, அந்த சகோதரன் செய்வது போல, அந்த சகோதரன் ஜெபிப்பது போல, அவர் சகோதரன் ஜெபிக்கும் பொழுது அநேக பிசாசுகள் விடுதலை ஆனது போல எனக்கும் அந்த பாக்கியத்தை தாரும் என்று ஒரே வார்த்தை சொன்னேன். அது சொன்ன மாத்திரத்துல என்னுடைய இருதயத்துல என்னை சுத்தம் செய்து கொண்டேன். எப்படி என்றால், உலக பழக்க வழக்கத்திலிருந்து நான் சுத்தம் செய்து தேவனுக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தேடி வந்தார். அதே போல இன்றைக்கு வேதனையில் இருக்கிறவர்கள், உலகத்தை படைத்தவர் அவர் உங்களையும் என்னையும் படைத்தார். மண்ணினால படைத்து அவர் நாசியில ஊதியதுனால நம் சுவாசம்
அவர் கொடுத்த சுவாசம். நீ கூப்பிடும் பொழுது அவர் உன்னிடத்தில் வருவார். எனக்கு கொடுத்த அதே கனவுல அவர் பேசின காரியம் இன்றைக்கு பெங்களூர் பட்டணத்தில மாத்திரமல்ல, இந்தியாவில பல இடத்திலும், வெளிநாட்டிலும் பல இடத்திலும் கர்த்தர் எனக்கு சாட்சியாக எனக்கு ஊழியத்தை தந்திருக்கிறார். அந்த சபை ஊழியத்தை தந்திருக்கிறார். இப்பொழுது கூட நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சபை கர்த்தர் கொடுத்த சபை. அநேக ஜனங்களுக்கு ஞானஸ்தானத்தை கொடுத்து சபை நடத்த இன்று வரை கர்த்தர் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த சாட்சி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களிடத்துல கனவுகளில பேசுவார். யோசேப்பு கூட கனவுல பேசின ஆண்டவர் உங்களோடும் பேசுவார். கர்த்தர் தரிசனத்துல பேசுகிற தேவன் உங்களோடு தரிசனத்தை தருவார். இந்த ஒரு ஆரம்ப ஒரு எபிசோட்ல மீண்டும் வரப்போகிற நாட்களில இன்னும் கர்த்தர் செய்த காரியங்களை நீங்கள் கேட்க போகிறீர்கள். கேட்டு மகிழ்ந்து கர்த்தரோடு இணைந்து நீங்கள் சந்தோஷத்தோட வாழ்க்கை வளர, வாழ்க்கை நடத்த கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். God bless you.